இப்போ நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னா ஜலோ மாட்டுக்கு பக்கத்துல நிக்கிறேன். ஜலோ மாட்டு உரிமையாளர் சாந்தனா நிக்கிறேன். சாந்தனா வணக்கம். வணக்கம். என்ன புதுசு புதுசா எல்லாம் போஸ்ட் எல்லாம் போட்டுருக்கீங்க? இது வித்தியாசமா பொங்கல் செய்ய போறீங்களா? இன்னைக்கு ஒரு பொங்கல் விழா வந்து செய்யறோம். சிறுதானிய பொங்கல், அதாவது சாமைய வச்சு வளமையா அரிசியில பொங்கல் நாங்கள் இந்த முறை சாமைய வச்சு ஒரு பொங்கல் செய்யறோம். சிறுதானியங்களை ஊக்குவிக்கணும், சிறுதானியங்கள் இந்த உணவு பழக்கத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக செய்யப்படுது. இன்றைய வாழ்க்கையில நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்களை கூட சாப்பிட்டு நோய்களை தேடிக்கொள்றோம். சரி, எங்களோட சிறுதானியங்கள்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு, அதை நாங்க தொலைச்சிடுறோம். அதை மீள கொண்டுறோம். அந்த உணவு பழக்கத்தினூடாக ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் தான் இந்த கன்செப்ட். இது வந்து இந்த சாம பொங்கல் வளமையா ஒரு அரிசியில பொங்கப்பட்ட பொங்கலை சக்கரை போட்டு சீனி போட்டு பொங்குற பொங்கலை சுகர் பேஷண்ட், அதாவது நீரிழிவு நோய் உள்ளாக்கள், கல்ரோகம் உள்ளாக்கள் சாப்பிட்றது பிரச்சனையா இருக்கும். ஆனா இது வடிவா பயப்படாம எல்லாருமே சாப்பிடலாம். அதாவது அரிசிக்கு பதிலாக சாமியத்தை பயன்படுத்த போறோம். சீனி இல்ல நாட்டு சக்கரை பயன்படுத்தும். நாட்டு சக்கரை பயன்படுத்தும். இதுதான் நாங்க வளமையா செய்யற பொங்கலுக்கும் இன்றைக்கு செய்யற பொங்கலுக்குமான வித்தியாசம். ஆமா, இந்த பொங்கலுக்கு பேர் வந்து சாமை பொங்கல். சாமை பொங்கல். என்னது இது? பல்லுயிர் என்ற ஒரு ப்ராடக்ட். பல்லுயிர் என்ற நிறுவனம் தான் இந்த சிறுதானியங்களை உற்பத்தி செய்து கொண்டு வருது. அதை இனிமேல் இங்க ஜலோ மார்ட்ல அவைலபிளா இருக்கும். சாமை, திணை, வரகு, குரக்கன் எல்லா ப்ராடக்டும் இங்கே நீ அவைலபிளா இருக்கும். அதுக்கு ஒரு அடையாளமா அறிமுகப்படுத்துற விழாவா தான் நாங்கள் கொண்டாடுறோம். ரைட். வித்தியாசமா ஏதோ செய்யறீங்க, பாப்போம் அது என்ன மாதிரியான வரவேற்பை மக்கள்கிட்ட பெறுதுன்னு சொல்லி ஒருத்தருந்து பார்ப்போம். என்னோட சில விஷயங்கள் வந்து நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன். அதாவது நாங்க புதுசா செய்யறோம்ன்ற பேர்ல ஒன்று செய்வோம், ஆனா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததா இருக்கும். இது எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு சாத்தியப்படுது என்றதை பார்ப்போம். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல, நன்றி. நன்றி.